ராமேஸ்வரம் அருகே கடல் சீற்றம் காரணமாக நாட்டுப்படகில் மீன்பிடிக்க சென்ற 2 மீனவர்கள் மாயமாகியிருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. தனுஷ்கோடி பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது திடீரென கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் மாயமாகியுள்ளனர். ராமேஸ்வரம் அருகே கடல் சீற்றம் ஏற்பட்டு நாட்டுப்படகில் மீன்பிடிக்க சென்ற 2 மீனவர்கள் மாயமான சூழலில் சக மீனவர்களும் தற்பொழுது கவலையில் ஆழ்ந்திருக்கின்றனர். அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்கவும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக மணிக்கு 45 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் ராமேஸ்வரத்தை அடுத்த சேராங்கோட்டை, தனுஷ்கோடி, கோதண்டராமர் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் வழக்கத்தை விட காற்றின் வேகம் அதிகரித்து கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. மேலும் கடற்கரை ஓரத்தில் மண்ணரிப்புகள் ஏற்பட்டு மரங்கள் கடலுக்குள் சாய்ந்து விழுந்து இழுத்துச் செல்லும் சூழலும் உருவாகி வருகிறது. மேலும் கடல் சீற்றம் காரணமாக படகுகள் சேதமடையும் சூழல் உருவாகி வருவதால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் பாம்பன் பகுதியில் இருந்து நாட்டுப்படகில் மீன்பிடிக்க சென்ற 2 மீனவர்கள் தனுஷ்கோடி பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போதுதான் திடீரென கடல் சீற்றம் காரணமாக மாயமாகி உள்ளனர். இந்நிலையில் சக மீனவர்கள் கவலை அடைந்துள்ளதோடு மாயமான மீனவர்களை தேடும் பணியிலும் அவர்கள் ஈடுபட உள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.